வணக்கம். ஆன்மீக செய்திகள். கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் பகுதியில் 2000 ஆண்டுகள் பழமையான உலகளந்த பெருமாள் கோயில் உள்ளது. 108 திவ்ய தேச ஸ்தலங்களில் ஒன்றான இந்த கோயிலில் 13 ஆண்டுகளுக்கு பின் நேற்று கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. இரவு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஜெகதீச பெருமாள் சர்வ வாகனத்தில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க பெருமாளை தரிசித்து மனமுருகினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் கௌமாரியம்மன் கோயிலில் ஆனி பெருந்திருவிழா வரும் 13ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு திருவிழாவிற்கான கொடியேற்ற நிகழ்வு கோயில் வளாகத்தில் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருவிழா கொடி அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வைக்கப்பட்டு மேளதாளங்கள் முழங்க கோயில் வளாகம் வந்தடைந்தது. கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதால் மையப்பகுதியில் உள்ள கொடிக்கம்பத்தின் அருகே தற்காலிக கொடிக்கம்பத்தில் திருவிழா கொடியேற்றப்பட்டது. கொடிக்கம்பத்திற்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்கள் காப்பு கட்டி விரதத்தை தொடங்கினர். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் பூவரசன்குப்பம் கிராமத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த லட்சுமி நரசிம்மர் கோயில் உள்ளது. கோயில் ஆணி திருவிழா விமர்சையாக நடக்கிறது. சிகர நிகழ்ச்சியாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக லட்சுமி நரசிம்மருக்கு 16 வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு திருமஞ்சனம் செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரத்தில் நரசிம்மர் தேரில் பிரவேசித்தார். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கோவிந்தா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். திருவாரூர் பவித்ரமாணிக்கம் பகுதியில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த புனிதமனத்து அந்தோனியார் பேராலயம் உள்ளது. பேராலய திருவிழா ஜூன் 23ஆம் தேதி துவங்கியது. சிகர நிகழ்ச்சியாக இன்று திருத்தேர் பவனி நடந்தது. பங்கு தந்தை ஜெரால்ட் தேர் பவனியை துவக்கி வைத்தார். முக்கிய வீதிகள் வழியாக தேர் பவனி பேராலயத்தை அடைந்தது. திரளான கிறிஸ்தவர்கள் தேர் பவனியில் கலந்து கொண்டனர்.